இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். சரி, கடன் பிரச்சனை அகப்பட்டு கொண்டோம், இப்போ என்ன பண்ணுறது? தப்பு தெரிஞ்சிட்டு இப்போ என்ன செய்கிறது? ஆண்டவர் விடுதலை தருவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு விடுதலை தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கடன் பிரச்சனையில் அகப்பட்டுக்கிட்டேன், இனி நான் கடன் வாங்க மாட்டேன், இனி உங்களை சார்ந்த நான் வாழுவேன், என் இஷ்டப்படி செலவு பண்ண மாட்டேன், என் இஷ்டப்படி பிளான் பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுட்டு எனக்கு நீங்கள் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தாங்கன்னு கேட்கணும். தவறை உணர்ந்த மனம் திரும்பி இப்போ கர்த்தரை விசுவாசிக்கணும். அதான் வாக்கு தத்தம். உபாகமம் 28:12 வாக்கு தத்தம். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய். ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் இந்த கடனை மாற்றி கொடுங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், நான் உங்களை தான் நம்பி வாழுவேன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அவரை விசுவாசிப்பீங்களா? அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசிக்கணும், ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருவார், நான் இதிலேருந்து இனி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி